10th standard chapter 3 exercise 3.8ல third sum பார்க்க போகிறோம். Find the values of m and n if the following expressions are perfect squares. தேர்டில் செகண்ட் சம் பார்க்குறோம். கொஸ்டினை தூக்கி நம்ம எழுதியாச்சு. எப்பொழுதும் போல் நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம். இது x4னா நம்ம ஹெட்டில் என்ன எழுதணும்? x², பாதிக்கு பாதி. இங்கே x²னா இங்கேயும் x². அப்போ x² நம்மளுக்கு என்னப்பா கிடைக்கும்? x4ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இது ரெண்டு x4ஆக இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரணும்? 0 வரணும். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 டிஜிட்டையும் நம்ம அப்படியே இறக்கிற வேண்டியது தான். இறக்குனா இங்கே யார் யார் இருக்கா? -8x³ ப்ளஸ் mx² எழுதியாச்சு. எப்பொழுதும் போல் இந்த ஹெட்டில் இருக்கிறவங்களோட யாரை பெருக்கிக்கணும்னு சொல்லுவோம்? மல்டிப்ளிகேஷனில் 2 அப்படிங்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 × 2 2x². x² எழுதியாச்சுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு? இப்போ இந்த நம்பர் வர மாதிரி, இங்கே 8 வர மாதிரி எந்த நம்பரால் பெருக்குனா வரும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே இதுக்கு முன்னாடி என்ன சைன் போட்டிருக்காங்க? மைனஸ். அப்போ இங்கே தூக்கி மைனஸுங்கிற சைனை போடணும். இங்கே 4 அப்படிங்கிற ஒரு நம்பரை போட்டு இங்கே 2 4 2s are 8 வந்துருச்சுங்களா? 4 2s are 8. இங்கே x³ அப்போ இங்கே x² தான் இருக்குது. அப்போ இன்னும் ஒரு x தேவை. எக்ஸை போட்டாச்சு. இங்கே x² x ரெண்டு சேர்ந்தா x³ ஏன்னா இதோட 2 இருக்குது. 2ஓட 1 ஆட் ஆச்சுன்னா 3 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸ் போட்டிருக்கேன். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ். இந்த 4xஐ தூக்கி அப்படியே எழுதிடுங்க. இப்போ இந்த மைனஸ் என்ன ஆகும்னா ப்ளஸ் ஆகும் இங்கே. இப்போ இதில் மைனஸ் இருக்குது, ஆனால் இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ இங்கேனைக்கு நம்ம என்ன போடணும்? மைனஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்பர் நம்மளுக்கு பெருக்கும்போது சேமாக வந்தால் தான் அதை கேன்சல் பண்ணும்போது 0 வரும். அப்போ எந்த நம்பரால் பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 2s are 8. இப்போ இந்த 4ஆல் இந்த 2வை பெருக்கும்போது 4 2s are 8ன்னு வரணும். அப்படி சேமாக வந்துச்சுன்னா தான் அதை கேன்சல் பண்ணும்போது 0 வரும். அப்படி நீங்கள் ட்ரிக்காக வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே x² இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ ஒரு x குறைவாக இருக்கனால இவங்களோட நான் x போட்டுக்கிட்டேன். அப்போ இந்த xஐ இதோட ஆட் பண்ணால் x³ வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இங்கே என்ன ஆகிடுச்சு? ப்ளஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ச் பண்ணணும். இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைனை தான் நம்ம போடணும். இங்கே மைனஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ சைன் என்னவாக இருக்கும்? மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் என்ன ஆன்சர் கிடைக்கும்? சைனு மைனஸு. அப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸு. இந்த மைனஸும் ப்ளஸ்ஸு. இப்போ 4 4s are 16x². இப்போ நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, இது மைனஸ் சைன்னா இங்கே சைனை சேஞ்ச் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸு. இது ப்ளஸ்ஸுன்னா இங்கே மைனஸ். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 0 வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்களேன், எம்மு இதில் 16 இருக்குது. அப்போ என்ன எழுதுவோம்? இங்கே மைனஸ் சைனை எக்காரணத்தை கொண்டு மறந்துடக்கூடாது. இப்போ எம் எழுதிட்டேன். இந்த மைனஸ் சைனை போடுங்க. இங்கே எனக்கு என்ன நம்பர் இருக்குது? அதை அப்படியே தூக்கி எழுதிடுங்க. 16 எழுதியாச்சா? இங்கே யார் இருக்கா? x². அந்த x²டையும் தூக்கி எழுதிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் இந்த nx இந்த 16ஐ இறக்கி விட்ருங்க. ப்ளஸ் nx ப்ளஸ் 16 இறக்கி விட்டாச்சு. இப்போ எப்பொழுதும் போல் என்ன பண்ணுவோம்? ஹெட்டில் இருக்கிறவங்களோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2x². அதுக்கப்புறம் இந்த 4ஆல் இந்த 2வை மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8. இங்கே என்ன சைன் இருக்குது? மைனஸ். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்? மைனஸ் சைனை போடணும். 4 2s are 8. இங்கே என்ன இருக்குது? x இருக்குது. அதுக்குண்டாது அப்படியே இறக்கிற வேண்டியது தான் எக்ஸ். இப்போ என்ன பண்ணுவோம்? ப்ளஸ். நம்மளுக்கு இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கணும், எந்த நம்பரால் பெருக்குனா இது வரும், இந்த நம்பர் வரும்னு பார்க்கணும். இங்கே எந்த நம்பரால் பெருக்குனாலும் எம்முன்னு வராது. ஸோ நம்ம அப்படியே அதை என்ன பண்ண போகிறோம்? தூக்கி கொண்டு போய் அங்கே எழுத போகிறோம். எம் இங்கே பாருங்கள், இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ்ஸு. இங்கே ப்ளஸ்ஸுனா இங்கேயும் நம்ம ப்ளஸ்ஸு தான் போடணும். m-16. இந்த m-16 இங்கே வந்துச்சுன்னா தான் இதை கேன்சல் பண்ண முடியும். அதுக்காக நான் இதை தூக்கி m-16 போட்டேன். m-16 இங்கேயும் நான் எழுதிக்கிறேனே, வைங்க. m-16 போட்டேன். இதை போட்டால் இந்த ஆன்சரை கொண்டு வர முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த 2 இருக்குது. அப்போ 2வையும் கேன்சல் பண்ணுறதுக்கு /2ன்னு போட்டுற வேண்டியது தான். இங்கேயும் ஹெட்டில் என்ன பண்ண போகிறேன்? /2ன்னு போட்டுருவேன். போட்டாச்சா? இப்போ நல்லா நம்ம கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு சமம் போடும்போதும் இந்த இடத்துல 2x² இருக்குது. இப்போ 2x² இருக்கா? இதோட ஆன்சரை கொண்டு வர வைக்கணும். இப்போ 2x². இங்கே யார் இருக்கா? m-16 /2.
m மைனஸ் 16 டிவைடட் பை 2ன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன ஆகணும், ஒரு விஷயம் கேன்சல் ஆகணும். அப்போனா தான் நம்மளுக்கு இந்த வேல்யூவை கொண்டு வர முடியும். அப்போ இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ண ரிமைண்டர் யார் இருக்காங்களோ அவங்கள கொண்டு போய் எழுதிடுங்க. m மைனஸ் 16 இந்த x² கொண்டு போய் மேலே எழுதிடு. முடிஞ்சிருச்சு. அடுத்த நம்பர் பாருங்கள். இப்போ இங்கே யார் இருக்கா, மைனஸ் 8x மைனஸ் 8x இது பாருங்கள் m மைனஸ் 16 டிவைடட் பை 2. இப்போ 1 2 is to 4 2s are 8. 1 2 is to 4 2s are 8. இது எங்கே இருந்த நம்பர்னு தெரியுதுங்களா, ஹெட்டில் நமக்கு வச்சுருந்த நம்பர். இந்த ஹெட்டில் இருக்கிற நம்பரோட இங்கே வர நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ எடுத்து தான் இங்கே எழுத முடியும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 2 is to 4 2s are 8. இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த -4 அப்படியே எடுத்து எழுதுங்க. -4 எழுதியாச்சா. -4க்கு அப்புறம் இந்த ஓப்பன் ப்ராக்கெட் m மைனஸ் 16 இந்த எக்ஸை எழுதிக்கணும். ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்கா, இங்கேயும் எக்ஸ் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ளஸ்ஸு அடுத்த நம்பர் இங்கே யார் இருக்கா, m மைனஸ் 16 டிவைடட் பை 2. அதே மாதிரி அங்கேயே எனக்கு ஹெட்டில் என்ன இருக்கும், m மைனஸ் 16 டிவைடட் பை 2 அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், m மைனஸ் 16 அதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே எழுதி விட்டுருங்க. m மைனஸ் 16 டிவைடட் பை 2 எழுதியாச்சா. இதை டிவைடட் பை போட்டாச்சு. சைனை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இங்கே இங்கே பாருங்கள், இது ப்ளஸ்ஸுனா இது மைனஸ், இது மைனஸ்னால் இது ப்ளஸ், இங்கே ப்ளஸ்ஸுனா இங்கே மைனஸ் சைனு போட்டாச்சுங்களா. இப்போ போட்டதுக்கப்புறம் அடுத்த வேலை நம்மளுக்கு இங்கே கேன்சல் பண்ணுறது தான். இப்போ இவங்க 2 பேர் இதில் கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் ரிமைண்டர் இருக்கிறவங்கள என்ன பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இதை பெருக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்கொயர்டு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம எழுத போகிறதுல வந்து நம்ம இந்த எண்ணை தூக்கி அப்படியே இங்கே எழுதிடுங்க. இங்கே மைனஸ் சைன், இந்த நம்பரை இந்த சைனை போடாமல் இங்கே ப்ளஸ் சைன் இருக்கு இல்லையா, அதை தூக்கி இங்கே ப்ளஸ்ன்னு போடுங்க. இந்த மைனஸை போடக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே என்ன சைன் போட்டிருக்கும், ப்ளஸ்ஸை போட்டாச்சு. இந்த 4ஐ எழுதிக்கணும். அடுத்தது யார் இருக்கா, m மைனஸ் 16. அடுத்து எக்ஸ் ப்ளஸ் இங்கே யார் இருக்காங்கன்னா 16 போட்டாச்சு. 16க்கு அப்புறம் இங்கே என்ன சைன் இருக்குது, ப்ளஸ்க்கு ஆப்போசிட் மைனஸ் எழுதிட்டேன். m மைனஸ் 16 டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர்ட் எழுதியாச்சு. ஆன்சரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம சின்ஸ் த பாலினாமியல் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த n+4 அப்படி எழுதிக்குவோம். n+4 m மைனஸ் 16 ஈக்குவல் 0. ஓகேவா. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது, ஃபஸ்ட்டில் இருக்கிற இவங்களை மட்டும் எடுத்து இங்கே எழுதியாச்சு. அண்டு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். இங்கே ரிமைண்டர் இருக்கிறவங்கள 16 மைனஸ் m மைனஸ் 16 டிவைடட் பை இந்த இது பாருங்களேன், இங்கே ஸ்கொயர் 2ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ஓவராலில் ஸ்கொயர் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த 2 இவங்களுக்கும் காமனானது, இந்த 2க்கும் காமனானது. இப்போ பொதுவாக இங்கே வந்து 2 2s are 4, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2வை இந்த 2 இருக்குல்ல, இந்த பவரில் இங்கே பாருங்களேன் ஒன்றும் இல்லை, இந்த ஓவரால் ஸ்கொயருக்கு வெளியே தான் இந்த 2 இருக்குது. இந்த 2 இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். அப்போ 2 2s are 4ன்னு ஆன்சர் வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், 4ன்னு எழுதிக்கிட்டேன். இவங்களை நான் மல்டிப்ளை பண்ணல, அதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், இங்கே ப்ராக்கெட்டில் போட்டு ஸ்கொயர்னு போட்டேன். முடிஞ்சா. இப்போ இந்த 16 இருக்குது, இங்கே மைனஸ் m மைனஸ் 16 இருக்குது. இந்த m மைனஸ் 16 அப்படியே வச்சுக்குவோம். m மைனஸ் 16 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 16ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அந்த 16ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 16 × 4 ஈக்குவல் 6 நாள் 24க்கு 4 மிச்சம் 2, 1 நாள் 4, 4 2 6 64 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதுவோம், 64 பெருக்கிறதுல நம்மளுக்கு கிடைச்சிச்சு இல்லையா, 64. இந்த மைனஸ் சைனை மறந்துடக்கூடாது, மைனஸ் சைன். இந்த m மைனஸ் 16 ஸ்கொயர்டு அப்படியே எழுதிக்காச்சு. இந்த இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டேன், சைன் சேஞ்ச் ஆகலை, ஈக்குவல் 0 அப்படின்னு எழுதியாச்சா. இப்போ m மைனஸ் 16 ஸ்கொயர்டு எழுதிட்டோமா.
இந்த 64 நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு கொண்டு போகிறேன். ரைட்டுக்கு கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த m-16 இந்த ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணால், ஏன்னா ரூட் இப்போ இது வந்து ஸ்கொயர்டு இருக்குது, இந்த ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணால் இந்த ரூட்டுக்குள்ளே இருந்தது நம்ம வெளியே எடுக்கிற மாதிரி அர்த்தம். இப்போ ரூட்டுக்குள்ளே 64 இருக்குன்னே வைங்க. இந்த ஸ்கொயர்டை கேன்சல் ஆகும்போது எப்படி எடுப்போம், 8 8 64, 8 8 64 வெளியே வந்துருச்சா. எதுக்காக இந்த ஸ்கொயர்டு எடுத்தோன்னு புரிஞ்சிருச்சோ. இப்போ இந்த ஸ்கொயர்டை கேன்சல் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய 8 நம்மளுக்கு ஒரு 8 வந்துருச்சு. அதான் 8 8 64ன்னு கிடச்சிருக்கும். அப்போ m ஈக்குவல் 8, இந்த -16 அங்கிட்டு போகும்போது +16 மாறும். ஈக்குவல் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 24ன்னு கிடைக்கும். அப்போ எம்மோட வேல்யூ இங்கே உங்களுக்கு என்னென்னா 24. இப்போ எம்மோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இங்கே போடுவோமா, வாங்க. இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, n+4. எம்மோட வேல்யூ தான் இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். 24 - 16 = 0. அப்போ n+4, 24ல் 16 போயிருச்சுன்னா, 24ல் 16 போயிருச்சுன்னா 8 8 எழுதியாச்சு அப்படியே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா n+8 அங்கே 32. அப்போ 8 4s நம்ம என்னென்னு எழுதுவோம், 32. 8 4s are 32 = 0. அப்போ n ஈக்குவல் லெஃப்டில் இருக்கும்போது இதோட சைன் ப்ளஸ்னா, ரைட்டில் வரும்போது -32ன்னு மாறும். அப்போ எம்மோட வேல்யூ இங்கே என்னது, 24. என்னோட வேல்யூ -32.